ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் 8. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேப்சிகம் பன்னீர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கேப்சிகம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 தக்காளியை நல்லா அரைச்சிட்டு அதோட விழுதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 200 கிராம் பன்னீரை கியூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/2 கப் போல் நல்லா அடிச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான பன்னீர் கேப்சிகம் மசாலா ரெடி ஆகிடும். நானோட சப்பாத்தியோட சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும்.